கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான அன்பு சகோதரிகளே, சகோதரர்களே, அருமையான குழந்தைகளே, தவக்காலத்தின் முதல் வெள்ளிக்கிழமையாக இன்று நம்முடைய சிந்தனைக்கு நான் தேர்ந்து கொண்ட இறைவார்த்தை பகுதி மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 26 இறைவார்த்தைகள் 14 மற்றும் 15. பின்னர் 12 ஒருவனாகிய யூதாஸ் இஸ்காரியோத்து தலைமை குருவிடம் வந்து, இயேசுவை உங்களுக்கு நான் காட்டிக் கொடுத்தால் எனக்கு என்ன தருவீர்கள் என்று கேட்டார். அவர்களும் 30 வெள்ளிக்காசுகளை எண்ணி அவனுக்கு கொடுத்தார்கள். அன்புக்குரியவர்களே, பல நேரங்களில் நாம் யூதாஸ் இஸ்காரியோத்தின் மீது கோபம் கொள்வதுண்டு. மீட்பரை 30 வெள்ளிக்காசுக்காக விலைபேசி விற்றுவிட்டான் என்று குற்றம் சுமத்துவதுண்டு. நாமும் பல நேரங்களில் இயேசுவை விலைபேசி விற்கின்றோம். எப்பொழுதெல்லாம் நம்ம இயேசுவை விலைபேசி விற்கிறோம் தெரியுமா? நம்முடைய அன்பு உறவுகளுடைய வளர்ச்சியை கண்டு மகிழ்ச்சி அடையாமல் எரிச்சல் அடையும் பொழுது, எப்படி யாக்கோபினுடைய பிள்ளைகள் தங்கள் சகோதரனான யோசேப்புவை விலைபேசி விற்றார்களோ, அதுபோல நாமும் இயேசுவை விலைபேசி விற்கின்றோம். இரண்டாவதாக, நம்முடைய உடல் தூய ஆவியானவர் தங்குகின்ற ஆலயம் என்பதை உணர்ந்திருந்தும் தவறான உறவுகளின் மூலமாக, பிரமாணிக்கமற்ற உறவுகளின் மூலமாக இச்சையை தீர்த்துக் கொள்வதற்காக தவறிழைக்கும் பொழுது, நம்முடைய உடலை தீட்டுப்படுத்தும் பொழுது நாம் இயேசுவை விலைபேசி விற்கின்றோம். மூன்றாவதாக, குறுக்கு வழியில் பெரிய பணக்காரராக வேண்டும் என்று சொல்லி போதை வஸ்துகளை கடத்துவதன் மூலமாக, விற்பதன் மூலமாக எண்ணற்ற இளையோருடைய வாழ்வை சீரழித்து குடும்பங்களை பாழாக்கி நாம் விற்கும் பொழுது இயேசுவை விலைபேசி விற்கின்றோம். நான்காவதாக, கடினப்பட்டு தியாகம் செய்து வளர்த்தெடுத்த பெற்றோரை அவருடைய வயதான காலத்தில் பராமரிக்காமல் முதியோர் இல்லங்களில் கொண்டு சேர்க்கும் பொழுது நாம் இயேசுவை விலைபேசி விற்கின்றோம். ஐந்தாவதாக, உறவுகளினோடு இருந்தால் எனக்கு சுமை, சுதந்திரம் இல்லை என்று சொல்லி உறவுகளை விட்டு தொலைதூரம் சென்று உறவுகளை கண்டுகொள்ளாமல் உதாசீனப்படுத்தும் பொழுது நாம் இயேசுவை விலைபேசி விற்கின்றோம். ஆறாவதாக, தவறு என்று தெரிந்தும் பாவம் என்று தெரிந்தும் மனசாட்சியை மழுங்கடித்து தவறிழைக்கும் பொழுது நாம் இயேசுவை விலைபேசி விற்கின்றோம். அன்புக்குரியவர்களே, ஒன்றை மட்டும் நாம் மனதில் இருத்திக் கொள்ள வேண்டும். நம்முடைய முடிவு யூதாஸ் இஸ்காரியோத்தினுடைய முடிவை போல அவலமான ஒன்றாக இருக்கக்கூடாது. மனவேதனையோடு நாம் நம்முடைய உலக வாழ்க்கையை நிறைவு செய்யக்கூடாது. மாசற்ற இரத்தத்தை காட்டிக் கொடுத்து பாவம் செய்து விட்டேனே என்று வருந்தியது போல நாமும் வருந்தக்கூடாது. இயேசு யூதாஸ் இஸ்காரியத்தை பார்த்து சொன்னது போல நம்மை பார்த்து சொல்லக்கூடாது, இவன் பிறக்காமல் இருந்திருந்தால் நலமாய் இருந்திருக்கும் என்று சொல். எனவே அன்புக்குரியவர்களே, நாம் எப்படி இதிலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம்? நம்முடைய வாழ்வை எப்படி முழுமையாக வாழலாம்? திருத்துதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் முதல் அழகாக சொல்வார். உண்மையானவை எவையோ, நேர்மையானவை எவையோ, கண்ணியமானவை எவையோ, மேன்மையானவை எவையோ, போற்றுதற்குரியவை எவையோ, எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடியது எவையோ அவற்றையே செய்வோம் என்று சொல்லி செய்ய முயல்வோம். தவக்காலத்தை அர்த்தமுள்ளதாக மாற்றுவோம். God bless you all.